ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா vlog. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான எறா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், நல்ல எறா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். தொக்குக்கு பல்லாரி எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு இதோ வதக்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. ஒரு துண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி போடலை, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம். இப்போ இதில் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தக்காளி ஸ்மெல்லு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் ஆட் பண்ணுற மசாலா பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு, சில்லி சிக்கன் பவுட்ரு, அப்புறமா வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா பவுடர், இவ்வளவும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட். இப்போ எல்லா பவுட்ரையுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பிரானை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதில் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ பிரானை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே திறக்கக்கூடாது. நம்ம சமையலே இதுதான், நம்ம ஒயாமல் திறந்து பார்க்கவே கூடாது. 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் திறக்கவே கூடாது, அப்படியே விட்டுறணும். இது நல்லா அதிலே இருந்து நல்லா சுண்டி வந்துடும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திறக்கலாம். பார்த்திங்களா எப்படி எவ்வளோ நல்லா சுண்டிருச்சு. அதாவது அடியும் பிடிக்கல, உங்களுக்கு நல்ல தொக்கு மாதிரி ஒரு ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு இறால் தொக்கு ரெடி.